அவசர செய்தி. அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் சுடப்பட்டிருக்கின்றது. ஈரான் மெகா செய்தி ஸ்தாபனம் இதை வெளியிட்டிருக்கின்றது. பல சர்வதேச ஊடகங்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்கா இது பற்றி கருத்துரைக்கவில்லை. இந்த விமானம் மட்டும் ஈரானால் சுடப்பட்டு இருக்குமாக இருந்தால் இதுவரை யாராலும் சுடப்படாத மிக சக்தி வாய்ந்த விமானம் என்று கூறி பெருந்தொகை பணத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருப்பதானது அமெரிக்காவினுடைய ஆயுத விற்பனை சந்தையில் பலத்த சவால்களை உருவாக்கும் என்பது ஈரானில் நடைபெறும் போரை விட முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நேற்று அமெரிக்க அதிபர் ஈரான் ஆயுதங்களை எல்லாம் இழந்து தங்களுடைய நாட்டிடம் முழந்தாலிட்டு நிற்பதாக கூறிய சொற்ப நேரத்தில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட செய்தியை ஈரான் அறிவித்தது. ஈரானுடைய ஆயுத களஞ்சியங்கள் அழிக்கப்பட்டு விட்டன, அவர்களிடம் போர் புரிய எதுவும் இல்லை என்று கூறிய வேளையில் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இன்று ஈரானிடம் போதிய அளவிற்கு ஆளில்லா விமானங்கள், பெருந்தொகையான ஏவுகணைகள் இருப்பதாகவும் 50% மேல் ஈரான் தன்னுடைய ஆயுதங்களை பாதுகாத்து வைத்திருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தி வெளியாக அமெரிக்காவினுடைய போர் விமானம் விழா ஈரானுடைய வான்பரப்பு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது இன்று காலை அதிர்ச்சி செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் வணக்கம். ஈரானுடைய ராணுவம் எதிரிகள் சரணடையும் வரை போர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய உரைக்கு பின்னதாக ஈரானுடைய ராணுவத்தினுடைய இந்த அதிரடி கருத்து வெளியாகி இருக்கின்றது. ஈரானில் இருந்து வெளிவரும் டஸ்னிம் நியூஸில் இருந்து இந்த செய்தி வெளியாகி இருப்பதாக ஸ்கை நியூஸ், அல் ஜசீரா என்பன தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளின் மீதும் பரவலான கடுமையான அழிவுகளை செய்யும் தாக்குதல்களை தாங்கள் ஆரம்பிக்க இருப்பதாகவும் ஈரானிய ராணுவம் அறிவித்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் இஸ்மாயில் பக்காயி பேசுகின்ற பொழுது, அமெரிக்கா குறிப்பிடுகின்ற பேச்சுவார்த்தை பொறிக்குள் நாங்கள் ஒரு காலமும் சிக்கப்பட மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார். அவர்கள் ஒரு தடவை பேசுவது, பின்னர் தாக்குவது, பின்னர் பேசுவது என்று ஒரு நச்சு வளையத்திற்குள் எங்களை வைத்திருக்க பார்க்கின்றார்கள். அதற்குள் சிக்கப்படுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதும், எதிரிகள் சரணடையும் வரை போர் தொடரும் என்பதும் இன்றைய ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய செயல் ஈரானுக்கு அழிவை மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளை அழிப்பது மட்டும் அல்ல, அகில உலகத்தையுமே அழிவிற்குள் தள்ளி கொண்டு இருக்கின்றது. ஆகவே இவர்களை இப்படியே விட்டுவிட முடியாது என்றும் இவர்களை தடுத்தாக வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த போரானது ஈரானிய மக்களுக்கு எதிராக அநியாயமான முறையில் திணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அநியாயத்தை ஏற்படுத்தியவர்களை சும்மா விடப்போவதில்லை என்பதும், இதை எதிர்த்து மூர்க்கமான தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒருபடி மேலே உயர்வாக சென்றிருக்கின்றது. அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய பின்னடைவு காரணமாக இந்த இறுக்க நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் ஈரானுடைய பாதுகாப்பு துறை தலைவர் அமீர் கட்டாமி கூறுகின்ற பொழுது, எதிரிகளினுடைய நகர்வை ஒவ்வொரு அணுவாக பூரணமாக கண்காணிப்பில் வைத்திருங்கள். ஈரானுக்குள் இறங்குவார்களாக இருந்தால், கார்க் தீவுக்குள் இறங்குவார்களாக இருந்தால் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது என்பதும், அது அவர்களுக்கு ஒன் வே, ஒற்றையடி பாதை மட்டும்தான் என்பதையும் உறுதி செய்யுங்கள் என்றும் தங்களுடைய படை பிரிவினருக்கு உத்தரவிட்டு இருப்பதாகவும் அடுத்த செய்தி கூறுகின்றது. இந்த செய்தி டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்க பத்திரிகையிலும் வெளியாகி இருக்கின்றது. ஈரானுடைய இர்னா செய்தியகம் வெளியிட்ட இந்த தகவல் அல் ஜசீரா, ஸ்கை என்பவற்றிலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் படார் அப்டிலாட்டியுடன் இன்று பேச்சுக்களை நடத்துகின்றார். இந்த விவகாரத்தை எப்படி பேசி முடிக்கலாம் என்று அவர் சிந்திப்பதாகவும், அரசியல் தீர்வு ஒன்றின் மூலமாகவே இதை தீர்க்க முடியும் என ரஷ்ய அதிபர் கருதுகின்றார். சமாதான தீர்வு அல்ல, அரசியல் தீர்வு என்பது மறுபடியும் இஸ்ரேல், அமெரிக்கா இருவரும் ஈரான் மீது தாக்குதலை நடத்த முடியாத அளவிற்கு இந்த நாடாவை முற்றாக கத்தரிப்பதன் மூலம்தான் அரசியல் தீர்வை உருவாக்க முடியும் என்ற கருத்து ரஷ்யாவிடம் இருப்பதை உணர முடிகின்றது. சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் மாவோ நிங் இந்த இரண்டு தரப்பினரும் உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்றும், இந்த பிரச்சனை யுத்தத்தினால் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல என்றும், இதற்குரிய வைத்தியம் வேறெங்கோ
இருக்கின்றது. யுத்தம் இதற்குரிய வைத்தியம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சட்டவிரோதமாக ஈரான் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் தான் அடிப்படையான காரணம் என்றும், மோதலை பெருப்பிப்பதன் மூலமாக இங்கு எதையும் செய்ய முடியாது, உடன் நிறுத்துங்கள் என்றும் சீனாவினுடைய தரப்பில் இருந்து அமெரிக்க அதிபரனுடைய உரைக்கு பின்னதான கண்டன குரல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய பேச்சு முடிந்த பின்னர் அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் 19 ஏவுகணைகள் 49 ஆளில்லா விமானங்கள் கொண்டு கொடும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதுவரை 457 ஏவுகணைகள் 2038 ஆளில்லா விமானங்கள் தம்மை தாக்கி இருப்பதாக அரபு எமிரேட்ஸ் தெரிவிக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஈரான் கோர்முஸ் நீரிணையில் சில கப்பல்களை செல்வதற்கு அனுமதிக்கின்றது. அந்த கப்பல்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பரல் ஆயிலுக்கும் $1 என்கின்ற அடிப்படையில் சீன யுவான் நாணயத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு விடுவிக்கின்றார்கள். அல்லது கிரிப்டோ கரன்சியில் பணத்தை பெற்று அதன் பின்னர் ஓர் இலக்கத்தை வழங்குகின்றார்கள். அந்த இலக்கத்தை காட்டி கடல் கண்ணிவடி இல்லாத பகுதியால் அந்த கப்பலை அழைத்து சென்று சொந்த நாடு செல்வதற்கு அனுமதிக்கின்றார்கள். அமெரிக்க டாலரில் இந்த வர்த்தகம் நடைபெறவில்லை. சீனாவினுடைய நாணயத்தில் வர்த்தகம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் கோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக பிரிட்டனில் இன்று 40 நாடுகளினுடைய பிரதிநிதிகள் மெய்நிகர் சந்திப்பு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 25க்கு மேற்பட்ட கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. 2000 கப்பல்கள் வரிசையில் நிற்கின்றன. 20,000 மாலுமிகள் அங்கு தவம் கிடக்கின்றார்கள். இந்த நிலைக்கு காரணம் ஈரான் தான். ஆகவே இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை. அதேவேளை பிரச்சனை இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் ஏப்ரல் மே மாத கால பகுதியில் எரிபொருள் பற்றாக்குறையை ஐரோப்பிய விமான சேவை சந்திக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஜெட் மோட்டாருக்கான பெட்ரோலினுடைய விலை 2 மடங்காக உயர்வு கண்டிருக்கின்றது. டீசல் பற்றாக்குறையும் பெரும் பிரச்சனையாக மாறப்போகின்றது. எனவே விமான கட்டணங்கள் விண்ணை தொடப்போகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆசிய விமான சேவைகளில் இப்பொழுதே இந்த பிரச்சனை வந்துவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஜெட் மோட்டாருக்கான எரிபொருள் விலை இப்பொழுது 2 மடங்கு உயர்ந்திருக்கின்றது. இதை இப்படியே விடுவோமாக இருந்தால் மேலும் பல மடங்கு உயரும் என்றும் பேசப்பட்டிருக்கின்றது. கோடை விடுமுறை என்பது மிக பெரும் செலவாக மாறப்போகின்றது இந்த போரினால் என்பது இதனுடைய கருத்தாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.